ஆண்டவர் எனக்கென்ன குறைவு, எனக்கென்ன குறைவு. ஆண்டவர் எனக்கென்ன குறைவு, எனக்கென்ன குறைவு. பசும்புல் மேய்ச்சலில் இளைப்பாறச் செய்வார், பசும்புல் மேய்ச்சலில் இளைப்பாறச் செய்வார். என் களைப்பை ஆற்ற நீ அருவிக்கு அழைப்பார். ஆண்டவர் எனக்கென்ன குறைவு, எனக்கென்ன குறைவு. இருள் சூழ்ந்த பகுதியில் நான் நடந்தாலும், மருள் கொண்ட வாழ்வு என்னை வாதைத்தாலும். இருள் சூழ்ந்த பகுதியில் நான் நடந்தாலும், மருள் கொண்ட வாழ்வு என்னை வாதைத்தாலும். இறைவா என்னோடு நீர் என்றும் உள்ளே, இறைவா என்னோடு நீர் என்று உள்ளீருன் தடியும் கோலும் என் ஆறுதலாமே. ஆண்டவர் எனக்கென்ன குறைவு, எனக்கென்ன குறைவு. எதிரிகள் காண நீர் விருந்தொன்றை செய்தி, நகைப்பவர் முன் என்னை அபிஷேகம் செய்தி. எதிரிகள் காண நீர் விருந்தொன்றை செய்தி, நகைப்பவர் முன் என்னை அபிஷேகம் செய்தி. என் தலை மீது என்னை பூசி, என் தலை மீது என்னை பூசி, என் கிண்ணம் நிரம்பி நீ வழியவும் செய்தி. ஆண்டவர் எனக்கென்ன குறைவு, எனக்கென்ன குறைவு. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. 2 அரசர்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம், அதிகாரம் 20, இறை வார்த்தை 5. உன் மன்றாட்டை கேட்டேன், உன் கண்ணீரையும் கண்டேன், இதோ உன்னை குணப்படுத்துவேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலையிலே ஆண்டவர் உங்களை சந்திக்கின்றார், உங்களுக்கு அருமையான வார்த்தையை கொடுக்கின்றார். இந்த திருவிவிலியம் முழுவதும் ஆண்டவருடைய வார்த்தை என்கின்ற பொக்கிஷத்தால் நிரம்பி இருக்கின்றது. அந்த பொக்கிஷத்தை நாம் எடுத்து நம்முடைய உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ளக்கூடிய வேளையிலே நமக்கு எப்போதெல்லாம் தேவைப்படுகின்றதோ, யாரிடம் எப்படி பேச வேண்டுமோ அதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். சில நேரங்கள் இந்த நாளில் நீங்கள் என் கண்ணீர் மாறுமா என்கின்ற ஒரு ஏக்கத்தோடு இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் நடுவில் இருக்கின்றார். ஒருவேளை காரணமின்றி கண்ணீர் வந்திருக்கலாம், காரணத்தோடு கண்ணீர் வந்திருக்கலாம், நண்பர்களால் வந்திருக்கலாம், கணவனால் வந்திருக்கலாம், மனைவினால் வந்திருக்கலாம், தாய் தகப்பனால் வந்திருக்கலாம், மேல் அதிகாரிகளால் வந்திருக்கலாம், பாவத்தின் நிமித்தம் கண்ணீர் வந்திருக்கலாம், சாத்தானின் தூண்டுதலால் கண்ணீர் வந்திருக்கலாம். எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே துடைக்க முடியும். எனவேதான் ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே மகளே, நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், உன்னுடைய கண்ணீர் முழுவதை நான் துடைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். பாருங்கள், ஒரு அற்புதமான தந்தை நமக்கு இருக்கின்றார். அவருடைய பெயரை உச்சரிக்கக்கூடிய வேளையிலே நம்முடைய உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி வருகின்றது, ஒரு ஆனந்தம் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. ஏனென்றால் அவர் உங்களுக்காக அந்த கல்வாரில் அடிக்கப்பட்ட வேளையிலே எவ்வளவு கண்ணீர் சிந்திருப்பார். அவர் உங்களுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து இருக்கின்றாரே. எனவே ஒருவேளை நீங்கள் இவ்வாறு சொல்லலாம், என் கண்ணீர் மாறுமா,
என் வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த கண்ணீர் விடக்கூடிய சூழ்நிலைகள் என்னை விட்டு மாறி போகுமா? நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றனே, இந்த நோயினால் வந்த கண்ணீரை யார் எடுத்து மாற்ற முடியும்? ஏன் தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில் கண்ணீர் வந்து கொண்டு இருக்கின்றது என்று நீங்கள் நினைக்கலாம். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை சந்திக்கின்றார். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே மகளே, நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். கண்ணீரோடு இருக்கின்றாயா? உன்னுடைய கண்ணீர் முழுவதையும் நான் துடைப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, எனவேதான் இந்த ஆண்டவராகிய கடவுளை நமது மனக்கண் முன்பாக வைத்து நாம் நடக்கக்கூடிய வேளையிலே அற்புதங்களும் அடையாளங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்றன. எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 65வது அதிகாரம் 19வது வார்த்தை இவ்வாறு சொல்லப்பட்டு இருக்கின்றது, நானும் எருசலேமை முன்னிட்டு மகிழ்ச்சி அடைவேன், என் மக்களை குறித்து பூரிப்படைவேன், இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். பாருங்கள், உங்களை குறித்து ஆண்டவர் இந்த நாளில் மகிழ்ச்சி கொள்கின்றார். உங்களை குறித்து ஆண்டவர் பூரிப்படைகின்றார். எனவே வாக்கு கொடுத்த தெய்வம் வாக்கு மாறாதவராய் நம்மோடு கூட இருக்கிறபடியினால் அவர் உங்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார். அனைத்து கண்ணீரையும் உங்களுடைய முகங்களிலிருந்து துடைத்து உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார். ஏன் அவரை தேடி நீங்கள் வரமாட்டேங்கிறீர்கள்? அவரை தேடி வரக்கூடிய பிள்ளைகளுடைய கண்ணீரை காண்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார். உங்களை பார்த்து, உங்களை தொட்டு, உங்களை குணமாக்கி, உங்களுடைய கூக்குரலை கேட்டு உங்களை ஆசீர்வதிக்க சித்தமாய் இருக்கின்றாரே, இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என் பிள்ளைகள் என்னை தேடி வரட்டும், அவர்களை நான் மகிழ்ச்சிக்குரிய ஒரு பிள்ளைகளாய் மாற்றுவேன். ஏனென்றால் என் பிள்ளைகள் என்னை தேடி வரக்கூடிய வேளையிலே அவர்கள் என் பொருட்டு மகிழ்ச்சி அடைவார்கள். என் மக்களை குறித்து நான் பூரிப்படைய போகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். பாருங்கள், நம்முடைய தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது தன்னை தேடி வந்த மக்களுடைய கண்ணீரை துடைத்தார். நோய்வாய்ப்பட்டு இருந்த மக்களுடைய கண்ணீரை துடைத்தார். அவர் பேதுருடைய மாமியார் வீட்டிற்குள் கடந்து சென்று அவர் நோய்வாய்ப்பட்டு இருந்ததை பார்த்து மனதுருகி அற்புதத்தை செய்து அந்த குடும்பத்தில் இருந்த தடைகளை எடுத்து மாற்றினார். அந்த நாளிலே அவர் மரியாளுடைய வீட்டிற்கு கடந்து சென்று தன்னுடைய சகோதரன் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட கல்லறைக்கு முன்பாக போய் நின்று, லாசருஸ் வெளியிலே வா என்று சொல்லி அவரை கூப்பிட்டு அங்கு இருந்த எல்லாருடைய கண்ணீரையும் அவர் துடைத்தார். அவர் உங்களுடைய கண்ணீரை துடைக்காமல் இருப்பாரா? என் கண்ணீர் மாறுமா என்று என்கின்ற ஏக்கத்தோடு இருக்கிறீர்களா? என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார் என்கின்ற விசுவாசம் இருந்தால் போதும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இந்த நாளில் உங்களை சந்திப்பார். ஆண்டவரோடு நீங்கள் கடந்து வர வேண்டும். ஆண்டவரோடு நடக்க நீங்கள் பழக்கி கொள்ள வேண்டும். ஆண்டவரோடு நிற்க உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு போர் வீரரை போல் நிற்க நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய வேளையிலே உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த வேதனைகளின் கண்ணீரை ஆண்டவர் எடுத்து மாற்றுவார். பாருங்கள், திருவெளிப்பாடு 21வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை வாரி சொல்லப்பட்டு இருக்கின்றது. 4வது வசனத்தில், அவருடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது, முன்பு இருந்தவை எல்லாம் மறைந்து விட்டன என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்துதான் சொல்லுகின்றார். நீ முன்புள்ள காலங்களில் வேதனையோடு இருந்தாயோ, கண்ணீரோடு இருந்தாயோ, கவலையோடு இருந்தாயோ, என் மகனே மகளே, நீ என்னை தேடி வந்து இருக்கின்றாய். எனவே நீ சாவு இராது, துக்கம் இராது, கவலை இராது, வேதனை இராது, துன்பம் இராது, முன்பு இருந்த எல்லாம் இந்த நாளில் மறைந்து போகும் என்று வாக்கு கொடுக்கின்றார். நம்புகிறீர்களா? நீங்கள் நம்பினால் ஆண்டவருடைய அற்புதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். நீங்கள் நம்பாவிட்டால் ஆண்டவருடைய கரத்தில் இருந்து எதையும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியாது. ஏனென்றால் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்து பாருங்கள். இன்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தாரே, அந்த எசேக்கியேல் அரசன் வேதனையோடு இருக்கின்றான். அவனுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வருகின்றது, நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார், அவர் இறந்து போவார் என்கின்ற சூழ்நிலையோடு அவர் இருக்கின்றார். அந்த நேரத்திலே ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்றார். ஆண்டவரே, நான் நேர்மையோடு இருந்தேனே,
நான் எப்பொழுது உமக்கு முன்பாக நல்லவற்றையே செய்தேனே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு வேதனை, நோய்வாய்ப்பட்டு சாவ கிடைக்கிறேனே, நீர் எனக்கு என்னை குணமாக்கும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அவர் மன்றாடுகின்றார். அந்த வேளையிலே ஆண்டவருடைய வல்லமை கடந்து வந்து அவருடைய ஆயுட்காலத்தை 15 ஆண்டுகளாக கூட்டிக் கொடுக்கின்றார். அவ்வாறு செய்த ஆண்டவர் உங்களை கைவிட்டு விடுவாரா? உங்களுடைய கண்ணீரை துடைக்காமல் இருப்பாரா? உங்களுடைய வேதனையை அறிந்த தெய்வம் உங்கள் வேதனை எடுத்து மாற்றாமல் இருப்பாரா? அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரிடம் திரும்புவோம், அவரை நோக்கி நாம் பார்ப்போம். இயேசுவே, என்னோடு வாரும், என்னுடைய குடும்பத்தோடு கடந்து வாரும், எப்பொழுதும் என்னை சூழ்ந்திருந்து பாதுகாக்க தூதர்களை அனுப்பும் என்று சொல்லி நீங்கள் கேளுங்கள். ஆண்டவர் ஒருபொழுதும் உங்களை கைவிட மாட்டார், எப்பொழுதும் வேலி அடைத்து பாதுகாப்பார். எவ்வளவோ வேதனைகள் யோபுவினுடைய வாழ்க்கையில் வந்தன. குடும்பம், சொத்து எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டார். ஆண்டவர் கைவிட்டாரா? ஆண்டவர் அவருடைய முகத்தில் இருந்த கண்ணீரை துடைத்தார். என் கண்ணீர் மாறுமா என்கின்ற ஏக்கத்தோடு அவர் புலம்பிய வேளையில் ஆண்டவர் அவருக்கு முன்பாக இறங்கி அவரோடு பேசி அவருடைய கண்ணீரை துடைத்து அற்புதம் செய்தவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகின்றார். ஆண்டவர் மீது நம்பிக்கை வையுங்கள். வேதனை அடைந்திருந்த பிள்ளைகள் ஆண்டவரை நோக்கி ஜெபித்த வேளையிலே அற்புதத்தை பெற்றுக் கொண்டார்களே. கண்ணீரோடு இருந்த குடும்பங்கள், எவ்வளவோ குடும்பங்கள் இந்த உலகத்தில் சாட்சியாய் ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, ஏன் உங்களால் வாழ முடியாது என்று ஆண்டவர் கேட்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரை மட்டுமே நம்புவோம், வேறு யாரையும் நம்ப வேண்டாம். நீங்கள் மற்றவர்களிடம் உங்களுடைய குறைகளை சொல்லி, உங்களுடைய பலவீனங்களை சொல்லி அழுது புலம்பி இருக்கலாம். அவர்கள் சொன்ன வார்த்தைகள் அந்த நேரத்தில் ஆறுதலாய் இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து என் கண்ணீர் எப்படி மாறும் என்ற வேதனையோடு நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் உடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைகளை எடுத்து மாற்றி கண்ணீரை துடைத்து வழிநடத்தக்கூடிய ஒரு தெய்வமாய் நமது நடுவில் இருக்கின்றார். எனவே இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? இந்த நேரத்தில் ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய கடவுளாய் உங்களுடைய குடும்பத்தில் கடந்து வர சித்தமாய் இருக்கின்றார். எனவே இந்த நேரத்தில் இணைந்து நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இதோ நீர் எங்கள் நடுவில் இருக்கின்றீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம். சுவாமி, நீரே உயிருள்ள தெய்வமாய் எங்கள் நடுவில் இருந்து எங்களை முகமுகமாய் பார்த்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கக்கூடிய மேலான கிருபைக்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, தோல்வியுற்ற வேளையில் வெற்றி வீரராய் எங்கள் நடுவில் கடந்து வந்து ஆண்டவரே, எங்களுடைய தோல்வியுடைய காரணங்களை சொல்லிக் கொடுத்து எங்களை வழிநடத்தியவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் தந்தையே, என் கண்ணீர் மாறுமா, என்னுடைய வேதனை மாறுமா, என்னுடைய துக்க காரியங்கள் மாறுமா என்கின்ற ஏக்கத்தோடு உமது திரு சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறேன். சுவாமி, ஆண்டவரே, இதோ காணொளியின் வழியாக யார் யாரெல்லாம் கண்ணீர் சிந்தி உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய கண்ணீரை நீர் காணக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர். எசேக்கியா அரசனுடைய கண்ணீரை கண்டு அவனுடைய வாழ்நாளை 15 ஆண்டுகளாக கூட்டிக் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தது போல் ஆண்டவரே, இந்த நாளில் உமது பிள்ளைகளாகி இவர்களை தொடுவீராக, இவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. உமது அன்பு கரங்களினால் நீர் இவர்களை பலப்படுத்துவீராக. அவருடைய முகங்களில் இருக்கக்கூடிய கண்ணீரை துடைத்தருள்வீராக. ஆறுதலின் தெய்வமாய் கடந்து வருவீராக. வல்லமையோடு அவருடைய குடும்பத்தில் செயலாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ நான் உன்னை குணப்படுத்துவேன், உன்னுடைய வேதனையை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னீரேன். ஆண்டவரே, நீர் வேதனை அறிந்த தெய்வமாய் இருந்து இந்த பிள்ளைகளை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, நீ வல்லமையோடு கூட வருகின்றீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலியடைத்து அவருடைய முகத்தில் இருந்த கண்ணீரை துடைத்தது போல் இதோ எங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக எங்களோடு கூட இருப்பவரே உம்மை துதிக்கிறேன். இம்மானுவேலின் தெய்வமே உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நேரத்தில் சிறு பிள்ளைகள் முதல் ஆண்டவரே முதியவர்கள் வரை நீர் தொட்டு கண்ணீரை எடுத்து மாற்றியிருப்பதற்காக நன்றி. காணொளியின் வழியாக வல்லமையாய் நீர் செயலாற்றி கொண்டு இருப்பதற்காக நன்றி. திருச்சபைக்கு எதிராக செயல்படுகிறவர்களை ஆண்டவரே, அதற்கு காரணமாய் இருக்கிறவர்களுடைய கண்ணீர்களை நீர் துடைத்திருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். தகப்பனே, இந்த அதிகாலையில் நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க,
கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இந்த நாளில் நம்மை சந்தித்திருக்கின்றார். உங்களுடைய கண்ணீரை துடைத்திருக்கின்றார். என் கண்ணீர் மாறுமா என்கின்ற ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய உங்களுடைய வீட்டிற்கு கடந்து வந்து இருக்கின்றார். எனவே மகிழ்ச்சியோடு அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய கண்ணீரை துடைத்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.